எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 21. லாஸ்ட் டைம் நம்ம இது பார்த்தோம், சந்தனு மகாராஜா வரைக்கும் வந்தோம். அதுக்குள்ள ஒரு கிளைக்கதை. சந்தனு மகாராஜாவுக்கு கங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறார். கங்கையை கல்யாணம் பண்ணிட்டு கங்கையில் அந்த குழந்தைகளையும் தூக்கி காகத்தில் போட்டுடுறா. அப்போ இவர் அவளை தடுத்து கேட்குறார். கேட்கும்போது கங்கை தான் பிறந்த கதையை சொல்கிறா. அது ஒரு கிளைக்கதையாச்சா. கங்கை தான் பிறந்த கதையை சொல்லும்போது அதுக்குள்ள இன்னொரு கிளைக்கதையை சொல்றா. அவ சொல்றா, அவ ஒரு கிளை கதையா சொல்றா. கங்கையே கிளை கதை தான். அதுல கங்கை இன்னொரு கிளை கதையை சொல்றா. இதுதான் மகாபாரதத்துல விசேஷம். பகீரதன் கதையை சொல்றா, நான் ஏன் பூமிக்கு வந்தேன் அப்படிங்கிறத. அடுத்தது தான் ஏன் அந்த குழந்தைகளை தூக்கி தடியில போட்டாருன்னு சொல்லுவா. அதை சொல்லும்போது இவர்கிட்ட இது மாதிரி நான் பூமிக்கு வந்ததுக்கும்போது இன்னொரு இது கதை சொல்றேன். அஷ்டதிக்கு வசுக்கள்னு 8 பேர். இந்த அஷ்டதிக்கு வசுக்கள் 8 பேரும் பூலோகத்துல இருக்கா. பூலோகத்தில் இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறா, பசி தாகம் தண்ணி தாங்க முடியல. போய் அங்கே இவர் இருக்கும், வசிஷ்டரோட ஆசிரமம் இருக்கும். வசிஷ்டரோட ஆசிரமத்தில் போய் அவர்கிட்ட இது மாதிரி எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, இது மாதிரி என் படைகள்லாம் வந்திருக்கு, காட்டுக்கு வந்த வேட்டையாடுறதுக்கு ஒன்றுமே கிடைக்கல, எல்லாரும் திண்டாடுறோம், எல்லாருக்கும் வயிறு பசி, ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது பண்ணணும், ஏற்பாடு பண்ணணும், எல்லாம் தண்ணி தாகம் மயக்கமாக இருக்கும், தண்ணி முதல்ல கொடுங்கன்ற. தண்ணி கொடுக்குறாரு. ஒரு படைன்னா சாதாரணமாக இல்லை, ஆயிரக்கணக்கில் பேர் போவா இல்லையா. ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை எப்படி தண்ணி கொடுக்க முடியுதுன்றது அப்பயே அந்த ராஜாவுக்கு, அந்த அஷ்டதிக்கு வசுக்களில் ஒரு ராஜாவுக்கு 8வது ஒரு ராஜா, அவனுக்கு அது தோணும். பிரபாசன் பேர். அந்த ராஜாவுக்கு அது தோணும். தோண உடனே சரி, இவ கல்யாணம் பண்ணி நம்ம இது கொடுத்துடலாம், அவருக்கு கொடுக்குற நம்ம சாப்பிட்றலான்னு இல்லை, சாப்பிட்டு கொஞ்சம் ஆரவாரமாக அவளுக்கு கொஞ்சம் ஆசுவாசம் பண்ணிக்கிறா. ஆசுவாசம் பண்ணிட்டாலும் இவரால் எப்படி முடியறதுன்றது அவருக்கு உறுத்திட்டே இருக்கு. என்ன பண்ணுறார், மறுபடியும் அவர்கிட்ட கேட்பார், தண்ணி எப்படி நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ கேட்ட கொடுத்துட்டோம், அவ்வளோதான். நீ கேட்ட உங்களுக்கு தண்ணி கிடைச்சதா, அதோட விட்டுரு மகாராஜா. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கூடாது, ரிஷி மூலம் நதி மூலம்லாம் தெரிஞ்சிக்கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. மனுஷனுக்கு உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறேன். சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார், அவர் போயிட்டு தன்னோட குரூப் இருக்கு பாருங்க, தன்னுடைய அரசு இதில் கூப்பிட்டு ஒரு ஒற்றனை கூப்பிட்டு, நான் இப்போ ராத்திரி அவர்கிட்ட சாதம் கொடுக்கணும்னு கேட்க போகிறேன். அவர் சாதம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு போட்டுவார். எங்கே போகிறார், என்ன பண்ணுறாருன்றதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்கான். இந்த பிரபாசன்றவன் சொல்கிறான், இந்த அஷ்டதிக்கு வசுக்களில் ஒருத்தவன், 8வது பிள்ளை. அவன் சொல்லிட்டான். சொன்ன உடனே அவன் அதை போகிறான். அந்த மாதிரி போகும்போது போய் பார்த்தா இவர் அவர்கிட்ட சாதம் வேணும்னு சொல்லுவான். ராஜா கேட்பான், எல்லாருக்கும் ராத்திரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழியோ ஏற்பாடு பண்ணணும், காத்தால் தான் எனக்கு போகணுவோம். ராத்திரி அவருக்கு அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சுட்டு அவர் ஏற்பாடு பண்ணுறார். அவர் போய் நேராக போகிறார். இந்த ஒற்றனும் பின்னாடியே அவரை தொடர்ந்து போய் பார்க்குறான். என்ன பண்ணுறான்னு பார்த்துன்னு சொல்லிருக்கான் இல்லையா, பிரபாசன் சொல்லியிருக்கானே போனான். போய் பார்த்தா அவர் நேராக அங்கே நந்தினியும் ஒரு பசு இருக்கும். காமதேனுவுக்கு 2 குழந்தைகள், 2 கண்டுக்குட்டி. ஒன்று நந்தினி, இன்னொன்று சுரபின்னு பேர். இந்த சுரபின்ற பேர் அது ஜமதக்னி முனிவர்கிட்ட இருந்தது சுரபின்றது. நந்தினி வசிஷ்டர்கிட்ட இருக்கு. வசிஷ்டர் வச்சிருக்க அந்த அந்த பசுவை கொண்டு போய் தான் கார்த்தவீரியன்றவன் அவனை ராஜா கொண்டது. அதை அடுத்த கதையில் சொல்கிறேன், பின்னாடி வரும்போது சொல்கிறேன். அதனோட இடம் வரும்போது சொல்கிறேன், எந்த இடத்துல வருதுன்னு தெரியல, வரும்போது சொல்கிறேன். இந்த பசு இந்த பசுவை கொண்டு போய் வச்சு தான் கொடுக்குறான்றது தெரிஞ்சு போயிடுது. அந்த ஒற்றன் சொல்லிடுறான். சொன்ன உடனே இவரெல்லாம் கொடுத்துறார். இந்த பிரபாசன் கிளம்பும்போது என்ன பண்ணுறான், அகஸ்திய முனிவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறான், நீங்கள் எப்படி கொண்டீங்கன்னு எனக்கு சொல்லன்னா பரவாயில்ல, ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு. உங்ககிட்ட ஒரு பசு இருக்குது, அந்த பசுவால் தான் இதெல்லாம் கிடைக்கிது. அந்த பசுவை நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் நாட்டு ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறேன், அவளுக்கெல்லாம் அதை வச்சு நான் பண்ணுறேன், நான் எனக்கு பண்ணிக்கல, நாட்டு ஜனங்களுக்கெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னுவோம். ஆனால் ஒத்துக்க மாட்டேன். அவர் வசிஷ்டர் இதெல்லாம் தேவர்களுக்கு வரம் பண்ணி வாங்கினது, இது இப்படி கேட்டாலாம் வந்துடாது இந்த பசு, நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனால் இந்த பிரபாசன் இருக்கான 8வது பிள்ளை, அந்த 7 பேரும் சரின்னு கிளம்பிடுவான், அது வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு. 8வது பிள்ளையோட ஒய்ஃப் மட்டும் இல்லை அந்த பசு எனக்கு வேணும், என்னோட தொழுவத்தில் அந்த பசு இருக்கணும், அந்த பசுவை வச்சு நான் என்ன வேணாலும் எனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு வரன் இருக்கிறது கிடைக்காது, அது வேணும்னு இவங்ககிட்ட புரியாத மாட்டேன். தெய்வங்கிட்ட பிரபாசன் கிட்ட சொன்னோடனே பிரபாசன் என்ன பண்ணுறான்,
என்ன பண்ணுறதுன்னு புரியல. தன்னுடைய அந்த 8 பேர் இருக்காளே, அந்த 8 பேரையும் சேர்த்துக்கிறான். அந்த 8 பேரையும் கையில் சேர்த்துட்டு அவளை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதில் முதல் புள்ள ஒருத்தன் இருக்கான் தாரான்னு. அந்த 8 பேர் யார் யாருன்னா தாரா, அனலன்னு ஒருத்தன் இருக்கான், அகான்னு ஒருத்தன், அணிலன்னு ஒருத்தன். அனலன் வேற, அணிலன்னு ஒருத்தன், துருவன் ஒருத்தன். அந்த துருவன் கிடையாது, அந்த இந்த துருவன் கிடையாது, மாந்தாதாவோட பிள்ளை அந்த இதில் பேரனா வரானே அவன் கிடையாது. அந்த துருவன் கிடையாது. துருவன் இந்த துருவன் வேற. சோமன் ஒருத்தன். சோமன் வந்து சந்திரலோகத்துக்கு அதிபதி. பிரத்யுக்ஷன் ஒருத்தன், அவன் வந்து இந்த லைட் இருக்கு பாருங்க, அந்த வெளிச்சத்துக்கு அதிபதி. பிரபாசன் ஒருத்தன். பிரபாசன் வந்து காத்தால பிரம்மமுகூர்த்த நேரம் இருக்கே அதுக்கு அதிபதி. அனலன் வந்து நெருப்புக்கு அதிபதி. தாரான்னு சொன்னேன் இல்லையா முதல்ல, தாரா வந்து சூரிய வம்சம், பூமியோட தாரான்றது பூமியோட அம்சம், திரைக்கு அதிபதி. அகான்றவன் வந்து தண்ணிக்கு அதிபதி. அணில்ன்றவன் வந்து காத்துக்கு அதிபதி. துருவன் வந்து நட்சத்திர லோகத்துக்கு அதிபதி. அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு அந்த அஷ்டதிக்கு வசுக்கள் 8 பேர். தாரா, அனலன், அகா, அணிலன், துருவன், சோமன், பிரத்யும்னன், பிரத்யுக்ஷன், பிரபாசன் 8 பேர். இந்த பிரபாசனோட ஒய்ஃபு அந்த அந்த பசு வேணும், நந்தினி பசு வேணும் எனக்குன்னு ஒத்த காலில் நிற்பான். இவன் எவ்வளோ சொல்லுவான், அது முனிவர்கிட்ட எல்லாம் அது மாதிரி பண்ண முடியாது, அவள்லாம் தெரிஞ்சுதான் சொல்லுவாள், அதை நம்ம தள்ள முடியாது, ஒதுக்க முடியாதுன்னு எவ்வளோ சொல்லுவான். ஆனால் இவன் கேட்க மாட்டான். இவன் வந்து ஒரே புடியாக நிற்பான் அந்த பசு வேணும்னு. சரின்னு போய் அந்த முனிவர்கிட்ட அகஸ்தியர்கிட்டையும் சொல்லுவான், இது மாதிரி என் ஒய்ஃபு கேட்குறா கொடுங்கன்னு. ஐயா இதெல்லாம் ஒய்ஃபு கேட்டு கொடுக்குற விஷயம்லாம் இல்லைப்பா, இது நீ தெரியாமல் பேசுகிற, அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுக்கலாம் முடியாது, அது இஷ்டப்பட்டு வரணும், அது இஷ்டப்பட்டு வந்தால் வேணால் நீ கூட்டின்னு போகலாம். அதோடு இல்லாமல் அது வந்து உங்ககிட்ட இருக்கணுங்கிறதுலாம் இல்லை, அது எங்களுக்கு தான் இருக்கணும். காட்டில் என்ன எங்களுக்காக வந்து நாங்கள் வந்து காட்டில் இருக்கும்போது எங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, எங்கள் குழுவெல்லாம் இந்த இதில் கூட்டம்லாம் வந்து தண்ணி சாப்பாடு உணவு இல்லாத அவஸ்தைப்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம், அதெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லைப்பா. இது வந்து திருப்பார்கடலை கிடைச்சப்ப வந்த அந்த இது காமதேனு, கற்பக விருஷம் எல்லாம் வந்து அதில் வந்தது. அசுரர்கள், மகாலட்சுமி எல்லாம் இதை கிடைச்சப்ப அந்த இதை கடலை திருப்பார்கடலை கிடைச்சப்ப அதுக்குள்ளேருந்து வந்தது இதெல்லாம். அதில் வந்தது இந்த இதுவும் ஒன்று, இந்த நந்தினி பசுவோட அம்மா காமதேனும் ஒன்று. நிறைய வருது அது உள்ளேருந்து. ஆலகால வருஷம் வருது, தன்வந்திரி வரார், அமுதம் வருது, இதெல்லாம் வந்து இப்போ திருப்பார்கடலை கடையும் போது கிடைக்கிறது. மகாலட்சுமி, அஸ்வமே அது இந்திரனுடைய குதிரை ஐராவதம் அது கிடைக்கிறது. பூரிசவர் சென்று அந்த சூரியனோட குதிரை, அந்த புரிசிரவர் சென்று அந்த சூரியனோட குதிரை இதெல்லாம் இந்த திருப்பார்கடலை கடையும் போது ஒன்றுனா வருது. ரத்னம், மகாலட்சுமி இவர் எடுத்துட்டு மகாவிஷ்ணு கிட்ட வந்து சேர்ந்துறா மகாலட்சுமி. சூரியன் வந்து குதிரையை எடுத்துன்னு விடுறார். ஐராவதத்தை வந்து இந்திரன் எடுத்துன்னு விடுறான். அது மாதிரி ஒன்று இருக்குது. ஐராவதன்றது யானை, இந்த யானை இந்திரன் வந்து எடுத்துன்னு விடுறான். அதனால் நிறைய கிடைக்கிறது, நிறைய அது உள்ளேருந்து வருது, ஒன்றா வருது. வர அந்த மணிகள்லாம் வந்து நாக தேவதைகள் எடுத்துன்னு விடுறதுக்கு அந்த மணிகளை எல்லாம் கொடுத்துறாரு மகாவிஷ்ணு. அதெல்லாம் அந்த மாதிரி ஒன்று ஒவ்வொரு இதை எடுத்துக்கிறது. அது மாதிரி இதில் எடுத்துட்டதில் வந்து இந்த காமதேனு, அந்த காமதேனுவோட குழந்தைகளுக்கு ரெண்டும் நந்தினி, அதோட ஈஸியாலாம் எடுத்துன்னு போக முடியாதுப்பா, வேண்டாம், இது வந்து அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லை, இது மாதிரி நீங்கள் கேட்டு வாங்குறதெல்லாம் இல்லை, இது தவ வலிமையால் தான் கிடைக்கும்னு சொல்கிறார். சொன்னால் அவன் கேட்க மாட்டான். அந்த பிரபாசன் என்ன பண்ணுவான், இல்லை நான் தான் பண்ணுவேன், எனக்கு வேணும் வந்து அப்படின்னு அவர்கிட்ட பம்பு பண்ணுவான். அவர்கிட்ட எவ்வளோ பம்பு பண்ணுவான் இவன், எவ்வளோ பண்ணி கடைசியில் அவர் தரமாட்டேன்ட்டு திட்டி அனுப்பிச்சிடுவார். திட்டி இவன் வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்ணுவான், என்ன இந்த முனிவர் நம்மளை போய் இவ்வளோ திட்டுறாருன்னு ஒரு பர்சனலாக வச்சுடுவான். வச்சுட்டு எல்லாரையும் அனுப்பி அஷ்டதிக்கு வசுகளையும் ஒன்றா சேர்த்துப்பான். எல்லாரையும் 8 பேரையும் சேர்த்துட்டு இது மாதிரி நான் அந்த போய் அந்த பசுவை கொள்ளையடிச்சிட்டு வந்துடலான்ட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி ராத்திரியாக போய் அந்த பசு இருந்த கூட்டத்தில் போய் பசுவை கட்டி தூக்கின்னு வந்துடுவான். பசுவை கட்டி தூக்கிட்டு வந்தோடனே போய் விட்டோடனே பார்ப்பார், அங்கே வசிஷ்டர் பசு இருக்காதுன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார், அந்த பசுவை ஞான திருஷ்டியில் அதுக்கிட்ட கேட்பார், அது எங்கே இருக்குன்னு பார்ப்பார். இந்த பிரபாசனோட
மனைவியோட அந்த அந்தப்புறத்தில் இருக்கும். உடனே அந்த இவர் வந்து ஞானதீஷிலேயே கேட்பார் இதுகிட்ட, நீ ஏன் அங்கே போனால் என்னன்னு. இல்லை நீங்கள் எனக்கு ஒன்றும் கட்டளை இடலையே, நீங்கள் இவனை ஒன்றும் இவன் நமக்கு வந்துட்டு அதிதி அங்கே வந்திருந்தது, அதிதியை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. சொன்னோடனே இல்லை உனக்கு எங்கே எடுக்கணும்னு இஷ்டம் இருக்கோ அங்கே இரு, நன்னா இதை கவனிச்சுக்கோ. அகஸ்தியர் அதுக்கிட்ட சொல்லுவார் பசுக்கிட்ட, உனக்கு எங்கே இருக்கணுன்ற விருப்பம் இருக்கோ நீ அங்கே இரு, அங்கே இருக்கணும்னா இருந்துக்கோ, இல்லை இங்கே வரணும்னா வந்துடனோடனே. அப்போ தான் அந்த பசுக்கு வந்து அப்படியா எனக்கு இங்கே விருப்பம் இல்லை, நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்கன்றதான் நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ஒரு சீரும் சீர்னவுடனே அந்த அஷ்டதிக்கு வசுக்கள் அவனோட ராஜா கீஜா படம் எல்லாமே காலியாகிடும். எல்லாமே அந்த அந்த பசுவோட அந்த சீற்றத்துக்கு அந்த நெருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மூக்கிலேருந்து நெருப்பு காத்தா விடும், நெருப்பாக விடும். எல்லாருமே பசுப்பாக விடும், பொசுங்கி அப்படியே ஒன்றுமில்லாத போயிடுவான். ஒன்றுமில்லாத போய் எல்லாமே இதான உடனே வந்துடுறது இந்த பசு வந்துடுது, நந்திரி பசு வந்துடுது. நந்திரி பசு இங்கே கிட்ட அகஸ்திய கிட்ட வந்தோடனே அஷ்டதிக்கு பாலர்களும் ஓடி வர அசுக்கிட்ட. அப்போ தான் அகஸ்திய கிட்ட வர, நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, நாங்கள் தெரியாத பண்ணிட்டோம், எங்களை விட்டுருவோ, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். அப்போ இவர் என்ன பண்ணுவார், இந்த இவர் வந்து அகஸ்தியர் வந்து ஒரு சாபம் கொடுப்பார். அவர் வரும்போது, நீங்கள் வந்து என்னை கேட்காத இந்த பசு எங்கிட்ட ஓட்டின்னு போனீங்களா, நீங்கள் 8 பேரும் பூமியில் மனுஷலா போய் பிறக்கணும் போங்கன்ட்டு. அப்போ அந்த அஷ்டதிக்கு வசுக்களும் வந்து கெஞ்சும், 8 பேரும் வந்து கெஞ்சும், அது மாதிரி என்னை காப்பாற்றுக்கோ, எங்களை நாங்கள் தெரியாத பண்ணிட்டோம், உங்ககிட்ட தான் நாங்கள் தெரியாத பண்ணிட்டோம்னு சொல்கிறோமே, அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் இது பண்ணி என்ன புண்ணியம். அப்போ அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் நிறைய இருக்குது கதையில் பார்த்தீங்கன்னா, அதில் இதுவே ஒரு 10 பக்கம் இருக்கும். அந்த எங்களை கெஞ்சுறது, இது மாதிரி பண்ணலாமா, நீங்கள் முனிவர்கள், நீங்கள் முனிவர் எல்லாம் தெரிஞ்சவர், நீங்கள் வந்து எங்களை இது மாதிரி பண்ணலாமா, நீங்கள் நம்ம எல்லாம் ஒரு இனமாச்சே, நம்ம எல்லாருமே வந்து தேவர்கள் இனத்தை சேர்ந்தவா தானே, நீங்கள் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு இந்த அஷ்டதிக்கு வசுக்களும் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார், இது சாபம், நான் கொடுத்துட்ட சாபம், இந்த சாபத்தை நானே வாங்க முடியாது. அதெல்லாம் 2வது இதில் வந்து நியாயம் இருக்குது, இந்த சாபத்தில் தப்பில்லாத நியாயம். இந்த நியாயத்தை வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சாபத்தை என்ன பண்ண சொல்றீங்க, என்னால் ஒன்றும் பண்ணுவேன், நீங்கள் போய் பூமியில் பிறக்க வேண்டியதுதான் அப்படின்றா. பிறக்காதுன்னா ஒன்று வேணா பண்ணுறேன், உங்களில் அந்த 7 பேர் வந்து நீங்கள் பிறந்தீங்க, நீங்கள் எப்படியாவது நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க பூமிக்கு, நீங்கள் வந்து உங்கள் பிறவி எடுத்துகிட்டு வந்துருங்க. ஆனால் இந்த 8வது பிறவி இருக்கா இல்லையா, இந்த 8வது பிறவி மட்டும் கடைசி வரைக்கும் இந்த பூலோகத்து மாயையிலையும் இதுலேயும் அந்த இதுலேயும் கட்டுண்டு அவஸ்தப்பட்டு, பூலோகத்தில் பிறக்கிறதுன்றது அந்த காலத்தில் ஒரு இழிவான செயல். தேவலோகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இழிவான காரியம். பூலோகத்தில் பிறக்கிறதுன்றது பிறந்து இந்த மாயையில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டு இந்த பிறப்பு சுழற்சியில் மாட்டு அவஸ்தை பண்ணுறது. அதனால நீ அந்த கடைசி இருக்கானே பிரபாசன், அவன் மட்டும் இந்த பூலோகத்தில் பிறந்து படாத பாடுபட்டு ரொம்ப ரொம்ப நாள் இருந்து இது பண்ணி கடைசியில் அவனாவே என்கிட்ட வந்து சேருவான் அப்படின்னு அதை சொல்லுவார். அவர் வந்து அந்த அந்த இதை சொல்லுவார், அந்த சாபத்தை. அவனாவே மோட்சத்துக்கு போவான், அது வரைக்கும் அவன் இருக்கணும், மீதி 7 பேர் நீங்கள் உங்களை நான் ஒன்றும் சொல்லலைன்னு விட்டுருவார். அப்போ இவன் 8 பேர் என்ன பண்ணுவா, நேராக கங்கை கிட்ட போவான், வேறு வழி இல்லைன்னு ஒன்று. கங்கை கிட்ட போகும்போது, நீ வந்து கீழே பூலோகத்துக்கு போகிற, பூலோகத்துக்கு போய் சந்தனு ராஜாவுக்கு மனைவி ஆக போகிற உன்னோட பாபம் தீர்றதுக்கு நீ அதை பண்ணிட்டு இருக்க, உன்னோட சாபம் தீர்றதுக்கு அந்த நேரத்தில் எங்களை 8 பேரை குழந்தையா போகிறதுக்கும், எங்கள் 8 பேரில் 7 பேரை தூக்கி கடலில் உடனே போட்டு, நாங்கள் பிறந்த உடனே கொண்டு போய் எங்களை தண்ணியில் சேர்த்து, நாங்கள் பிறக்கணும் தான் இருக்குது, எப்போ சாகுன்றது இல்லை, எங்களை தண்ணியில் சேர்த்துருவோம், நாங்கள் வந்துடுறோம், நாங்கள் எங்களை உயிர் போயிடுச்சு, நாங்கள் வந்து பூமியில் நாங்கள் வந்து மேல்லோகத்துக்கு வந்துடுறோம், வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம். இவன் ஒருத்தனோட சாபத்தை மட்டும் ஒன்றும் தடுக்க முடியாது, இவன் ஒருத்த மட்டும் இருக்கட்டும், இவன் மொத்தம் மட்டும் இருந்துட்டு இவன் பூலோகத்தில் கடைசி வரைக்கும் ஆண்டுட்டு வரட்டும், இவனோட வேலையை நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு. இந்த பிரபாசனோட வேலை அருணோதயம்னு பேர். அருணோதயம்னா அப்படியே காத்தால பொழுதை பாதுகாக்கிறது. அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், பிரம்மபூர்த்தன்றாலே அந்த நேரம் அதை பாதுகாத்துக்கிறோன்றார். கங்கையும் ஒத்துக்கிறார். இந்த கதையை கங்கை வந்து தான் ஏன் 7 குழந்தைகளை கொன்னேன்றதை சொல்கிறார். இந்த 7 குழந்தைகள் தான் அஷ்டதிக்கு வசுக்கள் தான் வந்து அவருக்கு சந்தனு ராஜாவோட முதல்ல 7 குழந்தைகளாக பிறக்கிறது. 8வது குழந்தைய தான் சந்தனு ராஜா தடுத்துறான். அது அந்த 8வது குழந்தை தான் பிரபாசன். அந்த பிரபாசன் தான் தேவவிரதன்னு பேர் வச்சு இவர்கிட்ட வளர்ந்துட்டு இருக்கான் கங்கை கிட்ட. நாளைக்கு இந்த தேவவிரதன் கதையை சொல்கிறேன். தேங்க்யூ.